ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோவோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பான். பட் அவனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய இன்னொரு புள்ளி பண்ணுற பையன் வந்து அப்படியே கிழிச்சு போட்டுறான். என்ன மீறி யார் இவனோட குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்துச்சு பாரு கோவம். அப்படியே மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணி பறந்து வந்து ஒரு பஞ்சு விட்டுருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ப்ரௌன் ஹேர் இருக்கக்கூடிய பையனை காட்டுறாங்க. ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, லாஸ்ட்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ண வந்திருப்பான்ல அவனே தான். என்னடா இப்போ ஒரு மாதிரி ஆளே பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா இது இந்த பையனை பத்தின ஒரு ஃபிளாஷ்பேக். இவனுடைய பேரை நம்ம ஜான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இவன் வந்து அவனோட ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இவனை ஒரு மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க போல. பயங்கரமா போட்டு அடிக்கிறது, புள்ளி பண்றது, இந்த மாதிரி நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கான் சின்ன வயசுல இருந்து. இவனும் தற்காப்புக்காக கொஞ்சம் சண்டை போடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா இவனால முடியாது, அவனுங்க போட்டு பொழந்து எடுத்துருவானுங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து என்னமோ இப்படி ரொம்பவே கொடுமையை அனுபவிச்சு வளர்ந்த இந்த பையன் திடீர்னு ஒரு நாள் அவன் கிளாஸ்ல இருக்கவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இவனோட காதல படுது. அது என்னன்னா ஒரு யூனிவர்சிட்டியோட பேரை சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமான ரவுடிங்க தான், அவனுக்கு வந்து பயங்கரமா சண்டை வேற போடுவானுங்க, அடிச்சுட்டு நாறுவானுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது இந்த ஜானோட காதல விழுது. அது வேற எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது, இப்போ நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான்ல அதே ஸ்கூல் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படியாவது ஜாயின் பண்ணணும், அங்க இருக்கிறவங்களோட பயங்கரமா நம்ம சண்டை போட்டு கத்துக்கிட்டு நல்லா ஒரு பெரிய ஃபைட்டர் ஆகணும். ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருப்பான். பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. அதுல இவனும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் போக போக ஒரு பெரிய ஆளுங்களாம் இருப்பானுங்களே இந்த ஸ்கூல்ல, அவனுங்களெல்லாம் வந்து இவனால சண்டை போட்டு வீழ்த்த முடியல. ஓகே, நம்ம இவனுங்களெல்லாம் எதிர்க்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம இன்னும் நல்லா ஃபைட் பண்ணி கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த யூனோவை போட்டு பொழந்து கட்டியிருப்பான்ல அந்த ஸ்கூல்ல, அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இவன் ஆச்சரியப்பட்டுட்டான். என்னடா இது சோடா புட்டி மாதிரி இருந்துட்டு இந்த அடி அடிக்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து இவங்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு கத்துக்கணும், கத்துக்கிட்டோம்னா நம்மளும் இவன மாதிரியே பயங்கரமா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ வந்து இவன் நம்ம ஹீரோவோட ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்கான் போல. மற்றபடி படிக்கிறதுக்காகலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது. எனக்கு சண்டை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா டேய், படிக்கிறதுக்காக அவனை கூப்பிட்டா நீ சண்டை சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்குற போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு வெளியே எடுத்து கொண்டு போய் விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்தபடி அவனும் கத்திக்கிட்டே இருக்கான். ஏய் ப்ளீஸ்ப்பா, எனக்கு எப்படியாவது சண்டை போட கற்றுக்கொடுன்னு சொல்லி கேட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்காம தான் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் சரி ஓகே இப்போ என்ன படிக்கணும் அவ்வளோதானே, நான் படிக்கவும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி கேட்குறான். ஆமா, நான் நிஜமா படிக்க செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனையும் சேர்த்துக்கிறான். பட் இருந்தாலும் உனக்கு ஒரு சில டெஸ்ட்லாம் நான் வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட படிப்பு திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துட்றான். ஈவினிங் ஸ்கூலை விட்டு போகும்போது இங்கே பாரு, நாளைக்கு வந்து பார்க்கும்போது இந்த சம் எல்லாத்தையுமே நீ கிளியர் பண்ணியிருக்க, அப்போ தான் நீ என்னோட ஸ்டடி குரூப்பில் எலிஜிபிளான ஆளுன்னு சொல்லி நான் அவனை சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. அந்த டைமில் அவனை பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு ரவுடி ஆள் வரான். ஸோ அவனை பார்க்கவே ஏதோ கேங்ஸ்டர் குரூப்ல இருக்க ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜானை பார்த்து நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கேட்கறான். டேய் நீ தானே அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் எதுவுமே ஆன்சர் பண்ணாமே இருக்கான். கொஞ்ச நேரம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கான். என்ன பண்றது, அவன் வேற இங்க இல்ல. அவனுடைய பேரை சொல்லி நான் தான் அவனான்னு கேட்கறான். சரி ஓகே சொல்லி பார்ப்போம் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்ல அவனும் உடனே சரி ஓகே என் கூட நீ வரணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறான். ஸோ இப்படி அந்த ரவுடி ஜானை கூட்டிட்டு போற விஷயத்த யாரோ ஒருத்தங்க தூரமா இருந்து பாக்குற மாதிரி தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம லீயை காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் இவங்க ஃபுல்லா சரியாகல, அதனால தான் இப்போ பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் வராரு. ஆக்சுவலா இவர் தான் லாஸ்டா அந்த சேர்மேனோட பையன் ஹானை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே அவன் வெளியே வந்துட்டு தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிடெக்டிவ்க்கு ஆல்ரெடி நம்ம லீயை தெரிஞ்சிருக்கு போல. அதனால வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏன் மேடம், ஆல்ரெடி இந்த ஸ்கூலே வந்து ஒரு மாதிரியான ஸ்கூல்னு உங்களுக்கு தெரியும், ரவுடி பசங்க இருக்கிறதெல்லாம். ஸோ எதுக்காக நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம லீ அது எதுக்குமே ஆன்சர் பண்ணல. ஏன்னா அவளுக்கு இங்க இருக்கவங்களை திருத்தணும் அப்படின்றதான் ஒரு நோக்கம். அதுக்காக தான் இங்க வந்திருக்கா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ரவுடி கூட நம்ம ஜான் போயிருப்பான்ல, நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறான். அப்போ அவனுக்கு சில பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அது என்னன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவனை நிறைய பேர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ இந்த ஜானை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்து அந்த அடிக்கிற பசங்க எல்லாருமே மிரட்டி அனுப்பி விட்டுருப்பான். ஸோ அப்படி சின்ன வயசுல இருந்து இவனுக்கு பக்கபலமா இருந்தவன் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி கேங்கோட சேர்ந்து சுத்திட்டு இருந்திருப்பான். ஒரு ரவுடி கேங் போல. அதனால நான் இதுக்கு மேல வந்து உன் கூட சேர மாட்டேன்டா, நான் இவங்க கூட தான் இருக்க போறேன். ஸோ இதுக்கு மேல நீ வந்து ஏன் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சிட்டு. ஸோ அதனால இந்த ஜானும் செம்மையா வருத்தப்பட்டிருப்பான். இப்போ அந்த கேங் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த ஜானை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேங்ல தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போ கார்ல கூட்டு வந்த அந்த ரவுடி பாத்தீங்கன்னா இவன் ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அது அப்படியே பெரிய ஷெட் மாதிரி இருக்கு. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் நீ தம்பி, நான் உன்னை இங்க எதுக்காக கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ பயங்கரமான குழப்பத்தில் இருப்பல்ல, நான் உனக்கு இப்போ ஆன்சர் பண்றேன்.
ஆக்சுவலாக நாங்கள் வருஷம் வருஷம் ஸ்கூல்ல இருந்தும் ஒரு ரவுடி பையனை தேர்ந்தெடுப்போம் எங்களோட கேங்குக்காக. அந்த மாதிரி நாங்கள் ஒரு பையனை தேடிட்டு இருக்கும்போது தான் உன்னை பற்றி தெரிய வந்துச்சு. ஏன்னா நீ பயங்கரமாக சண்டை போடுறியா அவன் ஸ்கூலில், அதனால தான் உன்னை எங்கள் கேங்கில் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் எங்கள் கேங்கில் சேர்த்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நீ தகுதியான ஆளா இல்லையா அப்படின்றத நாங்கள் எங்களோட கண்ணால் பார்க்கணும். ஸோ அதுக்காக நீ இங்கே இருக்கிறதுல காரு இதில் இருக்க கீயை வந்து எடுக்கணும். ஆனால் நீ சும்மா எடுக்க முடியாது. இங்கே 3 பேர் என்னோட ஆட்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே தாண்டி போயிட்டு நீ அந்த கார் கீயை எடுக்கணும். ஒரு வேளை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த காரும் உனக்கு தான், ப்ளஸ் நீ வந்து எங்களோட கேங்லேயும் சேர்ந்துக்கலாம். எப்படி இதில் எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த சண்டையில் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இது மூலமாக இப்போ இவனுக்கும் எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஓஹோ, அப்படின்னா இதுக்காக தான் ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க போல. ஓகே, நான் வந்ததும் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா எனக்கும் இந்த கேங்கில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு சின்ன வயசில் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் கூட மறுபடியும் நான் ஜாயின் பண்ணணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டு எனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். இந்த சேம் டைம்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே அகைன் லைப்ரரிக்கு வராங்க, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் மட்டும் தான் இருக்கு, நம்ம ஜானை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. எங்க போனா டெஸ்ட் எழுத முடியல நினைச்சு ஓடி போயிட்டானா, ஆனா பாதி எழுதிருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம பார்க் வரான். ஸோ ஆக்சுவலா இவன் தான் லாஸ்டா நம்ம ஜானை இங்கிருந்து அந்த ரவுடி ஆட்கள் கூட்டிட்டு போகும்போது பார்த்த ஆள் போல. ஸோ இந்த மாதிரி ஜானை வந்துட்டு அந்த ரவுடி ஆளுங்க கூட்டு போனாங்க, நான் அதை பார்த்தேன், நீ நினைச்சுதான் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க, நம்ம சீக்கிரமா வந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த ரவுடி கேங்ல பயங்கரமா அடி வாங்கிட்டான் நம்ம ஜானு, அப்படியே மூக்கு வாயெல்லாம் பேந்து கிடக்குது. ஏண்டா நீயாடா பெரியாளு, உன்னையெல்லாம் போய் அப்படி பேசிட்டு இருந்தாங்க, நீ இப்படி அடி வாங்கினதை பார்த்தா கண்டிப்பா நீ அந்த பையனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ எதுக்குடா அந்த பையனுக்கு பதிலாக எங்க கிட்ட வந்து மாட்டின, தேவையில்லாம உன்னை அடிச்சு எங்களுக்கு தான் கை கால் வலிக்குது, உன்னை முடிச்சு விட்டா தான் சரியா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ற அளவுக்கு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் பறந்து வருது. அப்ப இந்த ரவுடி ஆளு அதை பிடிச்சிட்டான், எவன்டா அதை தூக்கி போடுது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஆளுங்க 3 பேர் கெத்த என்ட்ரி கொடுக்குறாங்க. அதான் பார்க்கு, அதுக்கப்புறம் ஹீரோ, அப்புறம் நம்ம யூனோட சிஸ்டர் மின்னு. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு தானே ஃபைட்டிங் தெரியும். ஸோ அதனால அப்படியே ஒரு மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பரை வேற கையில் வச்சுட்டே வந்துட்டு இருக்கான். டேய் தம்பி, நீ பாஸ் ஆயிட்டுறா, இங்க பாருடா பாஸ் மார்க் வந்துட்டுறா, நீ கண்டிப்பா என்னோட ஸ்டடி குரூப்ல இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாவம் அவனே அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உனக்கு டெஸ்ட் பேப்பர் தான் முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பார்க்குறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மின் வேற அந்த ரவுடி ஆளை பார்த்து ரொம்பவே மோசமா பேசுறான். நீலாம் ஒரு ஆளாடா, என்னடா இத்தனை பேர் போட்டு அவன் ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஹீரோவும் எதுக்காக நீ என் ஃப்ரெண்ட் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கா, அவனை விடு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இவன் வேணுமா, சரி ஓகே, நீ இவனை இங்கிருந்து கூட்டு போகணும்னா நீ எங்க கூட சண்டை போட்டு வின் பண்ணு, நாங்க அதுக்கப்புறம் இவனை அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே இவங்க 3 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள ஃபைட் நடக்க போதா என்னன்னு தெரியல. ரவுடிங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கட் பண்ணா இப்போ இன்னொரு பக்கம் 2 டிடெக்டிவ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதான் நம்ம லீ கிட்ட கூட போயிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, நீங்க எதுக்காக இந்த ஸ்கூல்லலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார் என்ன சார், அந்த பையன் ஹானா வந்து நீங்க பாட்டுக்கு திடீர்னு அனுப்பிட்டீங்க, அவன் அந்த ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், அந்த யூனோன்ற பையனை தூண்டி விட்டு ஒரு கொலை பண்ண வச்சிருக்கான் சார், கத்தியெல்லாம் கொடுத்து இன்னும் நிறைய தப்பு எல்லாம் பண்ணிருக்கான், நீங்க எப்படி அவனை அவ்வளோ ஈஸியா விடலாம் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் டிடெக்டிவும் சொல்றாரு, தம்பி இங்க பாரு, இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்காத, இதெல்லாம் அப்படிதான், அந்த பையனோட அப்பா ஒரு பெரிய சேர்மேன், ஸோ அதனால அவரை எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. பட் இவருக்கு மனசே கேட்கல, என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா, பணம் காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கோவத்தில் இருப்பாரு. அப்போ கீழே பாத்தீங்கன்னா நம்ம சாய் அதுக்கப்புறம் மின்னோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா இப்போ அந்த ரவுடி ஆள் பாத்தீங்கன்னா நம்ம ஜானை கூட்டு போயிருப்பான்ல, ஸோ அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் வராங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்தது கிடையாது. ஸோ அப்படியே பயத்திலே உள்ள போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ஆளுங்க எல்லாருமே போட்டு நம்ம ஹீரோ பொழந்து கட்டினுங்கிறான். அவன் மட்டுமா, மிச்ச 2 பேர் மட்டும் எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க அங்க இருக்க எல்லா ரவுடிங்களையும். அவங்க என்னன்னா கத்தி அது இதுன்னு எடுத்துட்டு வராங்க, ஆனா நம்ம ஆளுங்க வெறும் கையை வச்சே முடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வச்சிருக்கான்ல, அதெல்லாம் வந்து சுருட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். டேய் அவங்க ரவுடிங்கடா, என்னடா நீங்க இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் காமெடியா இருக்கு. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா அந்த கேங்கோட ஹெட் இருக்கான்ல, அவனை போய் இப்போ நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் ரொம்பவே டஃபா இருக்கான், அவன் அடிக்கவே முடியல. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான், பட் கடைசியில அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த கேங்கோட ஹெட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் முடியல, அவன் எல்லாரையுமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். டேய் என்னடா இப்படி கொசு கடிக்கிற மாதிரி வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கவே தெரியாது போல, உன்னையெல்லாம் போய் நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், நீ தான் அந்த உண்மையான பையனா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ பத்தி கொஞ்சம் கேவலமா பேசும்போது ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ அந்த இடத்துல அந்த ஹெட் இன்னொரு விஷயத்த வேற சொல்லிடுறான், ஏன்டா இவெல்லாம் ஒரு ஆளு, இவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஏன்டா நீங்க 3 பேர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவனை காப்பாத்துறதுனால உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கையும் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவனுக்கு ஒரு அங்கிள் இருந்திருக்காரு, அவர் தான் சின்ன வயசுல இவனுக்கு நிறைய வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படிலாம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய அங்கிளே ஒரு மாதிரி பயங்கரமா அடிச்சிருப்பான். அப்போ அவரும் ஒரு மாதிரி வழியிலே வந்துட்டு என்னடா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவ்லாம் பண்ற, எங்க இதெல்லாம் கத்துக்கிட்ட, அதுவும் இல்லாமல் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடா அது
ஒன்றும் இல்லை அங்கிள், நான் இன்னைக்கு ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கிட்டேன், அந்த கோவத்தில் இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள ட்ரை பண்ணி அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அவரோட அங்கிளும், இங்கே பாருடா உன்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே கஷ்டப்படாத, இப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு நம்ம எப்படியாவது கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கணும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்கள எதிரிகளாக பார்க்கக்கூடாது, நம்மளை விட அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உன்னை விட ஒருத்தனுக்கு அதிக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்க தான் பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாமில் நீ என்னென்னலாம் தப்பாக ஆன்சர் பண்ணியோ அதை யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே ஞாபகம் வச்சிருப்பான் போல. இப்போ இதே எதுக்கு தான் நினச்சி பார்க்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜான் எழுதி வச்ச டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோ திருத்திட்டு இருந்திருப்பான். அப்போ அவனுக்கே தெரியாத ஒரு கணக்கை அந்த ஜான் அழகாக ஈஸியாக முடிச்சிருக்கான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்பாடி எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது நான் இவங்கிட்ட இருந்தும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் போலயே, இவன் நம்மளோட கேங்ல இருந்தால் கரெக்டாக தான் இருப்பான், இவனையும் ஸ்டடி குரூப்ல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேயே முடிவு பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் இப்போ இவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அங்கிள் சொல்லி கொடுத்த வித்தை எல்லாத்தையுமே இங்கே வந்து இறக்குறான். அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் பண்ணுறான் அவனை. அப்படியே அந்த கேங்கோட ஹெட்டும் செவுத்தெல்லாம் உடச்சிட்டு போய் உள்ள விழறான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் அம்பி கேரக்டருக்கே மாறிட்டான். ஸோ இந்த இடத்துல இவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க, டேய் இவெல்லாம் மனுஷனாடா, என்னடா இந்த காட்டடி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம ஜானை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பான்ல, இந்த ஃபைட்டிங்க்கு நடுவுலையே நம்ம ஜான் வேற ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துருப்பான். அது என்னன்னா, அவனுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேங்கில் ஜாயின் பண்ணிட்டு போனதுனால தான் இவனை விட்டுட்டு போயிருப்பான். அந்த டைமில் இவன் வந்து ஃபைட் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ ஃபைட்லாம் கற்றுக்கிட்டுனா என்னை விட பெரிய ஆளாயிருவா, அப்புறம் நீ எனக்கு எதிரியாயிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவனை விட்டுட்டு போயிருப்பான் போல. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ இல்லை, இவன் வந்து எனக்கு எதிரிலாம் கிடையாது, இவன் வந்து என்னுடைய நண்பன், நான் இவங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே காப்பாற்றிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இவன் தான் நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அம்பி மூடுக்கு மாறி இருப்பான்ல, அப்படியே அவனுடைய கண்ணாடிலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ கார் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம பார்க் பயங்கரமா கத்துறான், டே கார் வருதுடா நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜானும் இல்லை இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இவன் நம்மளை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கார்கிட்ட இருந்து தள்ளி விட்டு இவன் பாட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்னடா பைத்தியமான பண்றேன்னு சொல்லி அவனையும் சேர்த்து இழுத்துறான். இப்படியே ரெண்டு பேரும் சேஃப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி போன அந்த கார் மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அதில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், டே தம்பி நீ நல்லா ஃபைட் பண்ற, எங்களோட கேங்கில் ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் சொல்றான், இல்லை நான் இந்த கேங்லையும் ஜாயின் பண்ண விரும்பல, நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துக்கு பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம பார்க் இருக்கிறத பார்த்துட்டு, டே தம்பி நீங்க தான் சுத்திட்டு இருக்கியா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் வேற இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனை பத்தி ரொம்ப கேவலமா வேற பேசிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு நம்ம பார்க் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல, அதனால தான் அவனை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குக்கு கோவம் வந்துட்டு அப்படியே அவனை அடிக்கிறதுக்காக முன்னாடி போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காருக்குள்ள போய் தப்பிச்சிடறான். பட் இருந்தாலும் நம்ம பார்க் விடுற மாதிரி தெரியல, அவனோட பைக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். கரெக்டா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த ஷெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. நம்ம மின்னோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் சாய் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க அப்புறம் அந்த டான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜானுக்கு வேற செம்மையா அடிபட்டு இருக்கும்ல, அவனையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, அதான் அந்த டிடெக்டிவ் இருக்காருல்ல அவர் தான். அவர் வந்து பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கணும், டேரக்டா நீங்க இந்த இடத்துல வந்து இவங்க கூட சண்டை போட்டது எல்லாமே ரொம்ப தப்பு, நான் நினைச்சா உங்களை கூட இப்போ லாக்அப்ல போட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம மின்னு இருக்கால அவளுக்கு செம்மையா கோவம் வந்துருது. சார் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஃப்ரெண்டை கடத்தி கொண்டு போனாங்க, அதுக்காக தான் நாங்க காப்பாத்துறதுக்கு வந்தோம், ஆனா நீங்க என்னன்னா எங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது சாயும் சொல்றான், என்னதான் இருந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே மின்னும் சரி ஓகே சார் இதெல்லாம் உங்க சட்டத்துக்கு எதிரானதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒருவேளை நாங்க சீக்கிரமா வராம நீங்க லேட்டா வந்தீங்கல்ல, இதனால எங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஜான் இறந்து போயிருந்தாருன்னா என்ன சார் பண்ணிருப்பீங்க, ஆம்புலன்ஸ்ல அவ்வளவு சீரியஸா போறான் உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தாமா, பட் என்ன பண்றது சட்டம் எல்லாமே இப்போ ரொம்ப கெட்டு கிடக்குது, கண்ணு முன்னாடி நிறைய தப்பு நடக்கிறத பார்த்து கூட சட்டப்படி எங்களாலேயே எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஹான் இருக்கான்ல சேர்மன் பையன், அதான் இப்போ உடனே ஜெயிலுக்கு வந்துட்டு போயிருப்பான்ல, ஸோ அதை வந்து நினச்சிக்கிட்டு பேசுறாரு, எங்களாலேயே சட்டப்படி நிறைய விஷயங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லை, அதனால இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவசரமா பஸ்ல வந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல அவனோட அம்மா வேற கால் பண்றாங்க, என்னப்பா தம்பி எப்பயுமே சீக்கிரமா கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவா, இப்போ என்ன இன்னும் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அது ஒன்றும் இல்லம்மா ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சு, அதனால தான் அவனை போய் பார்த்துட்டு வந்தேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனோட அம்மாவும் திட்டுறாங்க, எவ்வளோ நேரம்டா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து அவனோட அம்மாவுக்கு பயங்கரமா பயப்படுவான் போல. இப்போ அடுத்த சீன்ல அந்த டிடெக்டிவ் இருக்கார்ல அவர் வந்து நம்ம லீ மேடம் கிட்ட பேசிட்டு இருக்காரு, மேடம் இந்த மாதிரி ஒரு கேங்கை பிடிக்கிறதுக்கு உங்களோட ஸ்டடி குரூப் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, ஸோ அதுக்காக நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் பட் இருந்தாலும் இதுக்கு மேலே ரவுடிங்க தொலை உங்களுக்கும் சரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க, அப்புறம் நாங்கள் இப்போ பிடிச்சிருக்க இந்த கேங்குக்கும் கண்டிப்பாக அந்த ஹானோட கேங்குக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும், அதனால இந்த கேங்கு கிட்ட விசாரிக்கும் போது ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா அதை நான்
அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா கால் கட் பண்றாரு. அந்த நேரத்துல நம்ம லீக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம ஸ்டடி குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தைரியமானவங்களா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம பார்க்க வந்து ஒருத்தன் திட்டிட்டு கார்ல போயிருப்பான்ல, ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு, அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹான் கிட்ட தான் இருக்கான். ஆக்சுவலா இவனும் நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம ஹானோட கேங்க சேர்ந்தவன் தான். அதனால இவனை வந்து நம்ம ஹானோட கேங் ஆள் அப்படின்னே சொல்லி கூப்பிடலாம். ஸோ இப்போ இவன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், பரவாயில்ல நம்ம நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறான், நம்ம கேங்குக்கு அவன் தேவைப்படுவான், எப்படியாவது அவனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அந்த டைம்ல இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேம் இருக்காங்கல்ல லீ, அவங்களுக்கு நிறைய ஸ்டார்ஸ் போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கும் ஒரு 4 ஸ்டார் மாதிரி போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பக்கத்தில் இருந்த கேங்காலும், ஏய் நீ வழக்கமா யாருக்குமே இவ்வளோ ஸ்டார்ஸ்லாம் கொடுக்க மாட்டியா, என்ன இப்போ கொடுக்குற, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்க்குலாம் நம்ம இவ்வளோ ஸ்டார் தான்டா கொடுக்கணும், பார்ப்போம் இவன் நம்ம பக்கம் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்பயும் போல படிக்கிறதுக்காக அவனோட டேபிளில் உட்காரும் போது ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டடி குரூப்ல இருக்கக்கூடிய 5 பேரும். அதில் நம்ம ஜான் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஜானோ, அட பாவி டேய், நான் இதுக்கு அந்த கேங் ஆட்கள்கிட்டே அடி வாங்கி செத்துருப்பான்டா, நீ எனக்கு காப்பாத்துறது இதுக்கு தானா, இப்படி படிக்க வச்சு சாவடிக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண கிளம்பிடுறான். எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறான். நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ 5 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்படியே ஒரு ஸ்டடி குரூப், ஒரு கேங் மாதிரி இப்போ வந்து சுத்திட்டு இருக்காங்க, ஒரு படிக்கிற பசங்க கேங் மாதிரி. பட் ஒரு சின்ன திருத்தம், படிக்கிற பசங்களுக்கு படிக்கிற பசங்க, ரவுடிங்களுக்கு ரவுடிங்கன்ற மாதிரி அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஹானோட கேங் ஆளுங்க இருக்கானுங்களா, அதான் அந்த ஜின்னு ஒருத்தன் இருப்பான்ல, இதுக்கு முன்னாடி கூட நம்ம யூனு கத்தியால குத்த போயிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஆளுங்களோட வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க ஒன்னா வரதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வயிறு எல்லாம் எரியுது போல. ஏய் என்ன நீங்களா ஏதோ ஒரு கேங் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம ட்ரெஸ் கோட்லாம் வேற ஒரே மாதிரி இருக்கு, ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் நாளையிலிருந்து மாத்திட்டு வரணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் என்ன நீ சொல்ற, உனக்கு அடி வாங்கினது பத்தலைன்னு நினைக்கிறேன், இன்னும் திருந்தாம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம மீன் வேற திட்டும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேம் வேற வராங்க. லீ, எப்பா என்ன உனக்கு பிரச்சனை, அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு அவங்க போட்டிருக்காங்க, என்னமோ நீ தான் இந்த ஸ்கூலுக்கே இன்சார்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாங்க. ஸோ இப்படியே இவங்களோட கேங்ல நம்ம லீ மேமும் ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லீ பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பிரின்சிபலை பார்க்க போறாங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே சார் நான் 5 மெம்பர்ஸை வந்து சேர்த்துட்டேன், இதுக்கு மேல வந்து அவங்க ஒரு ஸ்டடி குரூப்பா இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, எப்படியோ நீ பண்ணிட்டல்ல, நீ நினைச்ச காரியத்தை பண்ணிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லாம் சைன் பண்ணி கொடுக்குறாரு அந்த ஸ்டடி குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம லீ இன்னொன்னு சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஹான் இருக்கான்ல, அவன் வந்து சரி கிடையாது சார், அவன் வந்து ரொம்ப கெட்ட பையன், ஸோ நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அவன் வந்து சேர்மேன் பையனா இருந்தா மட்டும் என்ன தப்பு வேணா பண்ணலாமா, இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க போ, அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. பட் அதுக்கப்புறம் இவர் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல ஒரு மேம் வேலை பார்த்திருப்பாங்க இதே மாதிரி, அவங்களும் வந்து அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த ஹான் வந்து சரியில்லை சார், அவனை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம லீயும் அதே மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திலாம் யோசிக்கிறாரு. இப்போ அடுத்த சீன்ல ஸ்டடி குரூப்ல இருக்க நம்ம ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லீ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கும் போகணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே என்ன மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜையும் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும். ஸோ டுமாரோ இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தவிர மற்ற 4 பேரும், அந்த சாய், மின்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஜான், இவங்க 4 பேரும் சேர்ந்து பயங்கர காமெடியா காஸ்டியூம் போட்டிருக்காங்க, ஏதோ டிராமாவில் நடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ஜான் இருக்கான் பாருங்க, அவன்லாம் வந்து இவங்க ஸ்கூலோட கொடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில வந்து 2 பேர் மேல அதை இடிச்சிருது. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட, ஏய் என்னடா பார்த்து போக மாட்டியா அப்படின்ற மாதிரி திட்டும்போது, என்னடா ஓரா சவுண்ட் விடுற அப்படின்னு சொல்லி இவனு திரும்புறான். அப்புறம் இன்னொரு காலில் அவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சிடறாங்க, இதுக்கு மேல எங்க வழியில வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம லீவ் வர மாதிரி தெரியும் போது உடனே அந்த பசங்களை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஐயோ நம்மளே ரேகிங் பண்றது தெரிஞ்சா அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம லீவும் வராங்க, எங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, அவனை காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி கேட்கும்போது அவன் இப்பதான் பஸ்ல வந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க நம்ம லீ கூட சேர்ந்து. ஸோ அந்த இடத்துல இன்னொருத்தரும் இருக்காரு, அந்த யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர், உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி நீங்க இவர்கிட்ட கேட்டுக்கோங்க, இவர் வந்து உங்களை கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்போ இதே ஸ்கூல்லையும் நம்ம ஸ்கூல்ல இருக்க மாதிரி அப்படியே அந்த ஸ்டடி குரூப்லாம் ஒன்று இருக்கு, அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. பட் அவ்வளவு பாத்தீங்கன்னா இவங்க கூட இன்ட்ரடியூஸ் கூட ஆயிக்க மாட்டாங்க, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு டேபை பாக்குறாங்க, நோட்டை பாக்குறாங்க. ஸோ பயங்கரமான படிப்பாளியா இருப்பாங்க போல நம்ம ஹீரோவை விட. ஸோ இதை வந்து நம்ம ஆளுங்களும் நோட் பண்ணிக்கிறாங்க, ஓகே இவங்க படிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிறாங்க, டேப் யூஸ் பண்றாங்க, அப்புறம் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமா இவன் எங்க ஹீரோ இன்னும் ஆலியே காணோம், அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், பஸ் என்ன இவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சேட் பண்றாங்க, டே எங்கடா இருக்க, நாங்க சொன்ன ஸ்கூலுக்கு வந்தியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்துட்டேன் ஸ்கூலுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அவன் போறான். பட் இப்பதான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, இவங்க இப்ப வந்திருக்கக்கூடிய ஸ்கூல் வேற. ஆனா டெக்ஸ்ட் பண்ணும்போது இவங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலோட நேம மாத்தி சொல்லிட்டாங்க போல. சோ இப்படி இவங்க மாத்தி நேம சொன்ன அதே மாதிரி நேம்ல கூட இன்னொரு ஸ்கூல் இருக்குது போல. அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. கரண்டா ஒர்க்கிங்ல இருக்கா என்னன்னு கூட தெரியல. சோ அந்த ஸ்கூலுக்குள்ள வேற நம்ம ஹீரோ மாத்தி போயிட்டு இருக்கான். இங்க தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். பாய்.